வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இது போன்ற எந்த குறையும் இல்லாமல் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, நோயற்ற வாழ்வு இது அனைத்தும் கிடைத்தல் அரிது. அதனினும் மிக அரிது தமிழராய் பிறத்தல் அரிது. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு மொழிகள் தோன்றி மறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழி அழியாம இருக்கு. அதுல நாம ஒரு பங்கா இருக்கிறோம் அப்படின்றது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தமிழ் அழியாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ் மொழியும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழர்களும் தான். இது உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுக்கும் பொருந்தும். ஆனா இப்ப தமிழ் மொழி வந்து நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் வேற்று மொழி கற்கிறதுனாலும் வந்து தமிழ் மொழி கற்கிறது ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நிலையை மாறணும். தமிழ் மொழி வந்து என்னைக்குமே நிலைச்சு நிற்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒரே ஒரு விஷயம் தான். உங்க அடுத்த தலைமுறையினர் குழந்தைகளுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும். இது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பெயர்கள் வைக்கிறதுன்னு தொடங்குது. சமஸ்கிருதம் கலக்காம தூய தமிழ்ல பேர் வைக்க பழகணும். 2வது குழந்தைகளுக்கு வந்து எழுத படிக்க சொல்லி தரணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எழுத படிக்க சொல்லி தரும்போது ஒரு வயசு வரும்போது தமிழ் வந்து அவங்களை ஆட்கொள்ளும். நான் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஸோ மறக்காம உங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுங்க. தமிழை வளங்க. உங்க அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.